அது பழகிக்கணும். உங்களுக்கும் உங்களோட ஊரில் இருக்கிற 2 பேரோடையும் சேர்த்து நீங்கள் சண்டை ஒன்றில் ஈடுபட்டுருக்கீங்க சார். அது போலீஸில் போய் நின்று கடைசியில் சமாதானமாகி போயிருக்கீங்க. நான் சொன்னது சரியா சார்? சரிதான். சரி சார், இப்போ நீங்கள் ஒரு 2லேருந்து 3 மாத காலத்துக்குள்ளே நீங்கள் ஒரு பெரிய ஆடு ஒன்று எடுத்துகிட்டு போய் சார், ஒரு பெரிய வாகனத்தில் ஏற்றிட்டு போய் பெரிய வாகனத்தில் ஏற்றிட்டு போய் ஆத்தங்கரை ஒரு அதை உரிச்சு 4-5 பேர் சேர்ந்து அவர்கிட்ட சமைச்சு சாப்பிட்டு நீங்கள் ஃபோட்டோலாம் எடுத்து போட்டிருக்கீங்க சார். நான் சொன்னது சரியா பிள்ளையா சார்? ஒரு மாதத்துக்கு முன்னாடி செஞ்சேன். பார்த்தீங்களா சார், நான் சரியா சொல்கிறேன் சார்? செம்பரி ஆடு எடுத்துகிட்டு போனேன். செம்பரி எடுத்துகிட்டு போனேன். இன்னொரு இடத்து சார், உங்களை பார்க்கறதுக்கு 2 பேர் வந்திருந்தாங்க சைக்கிளில். வந்ததுக்கு பிறகு அவங்கள கூட்டிகிட்டு போய் இந்த இடத்துல போனீங்கன்னு சொன்னால் இவிடத்த ஒரு உதவி கேட்டு ஒரு ஆள் இருந்தாங்க, அவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போய் அந்த பொம்பளைக்கெல்லாம் உதவி செஞ்சுருக்கீங்க சார். நான் சொன்னது சரியா சார்? செஞ்சேன் நான். என்ன மாதிரி சார், நல்லா இருக்கா நம்மளோட சாத்திரம்? சொல்கிறதெல்லாம் உண்மையாக தான் இருக்கு. இப்போ 100 ரூபா தாங்க சார். நான் இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கேன் சார். 100 ரூபா தாங்க சார். எனக்கு நான் இவ்வளோ சொல்லிட்டேன், உண்மையை சொல்லிட்டேன். எதிர்காலத்தை சொல்ல பாருங்க சார். 100 ரூபான்னு தாங்க சார். 100 ரூபான்னு தாங்க சார். 100 ரூபா 2 4 6 8 10 120 ரூபாய்க்கு சார். பிரச்சனை இல்லையா சார்? இது ஒரு அவங்களுக்கு கூட தான். சரி சார், உண்மையை சொல்லியிருக்கீங்களே. பெரிய சோழர் பரம்பரை சார். என்னன்னு சொன்னா சார், நீங்க நல்ல மனசுக்காரர் சார். இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். இந்த 20 ரூபாய்க்கு எதிர்காலத்தை சொல்ல போறேன் சார். என்னன்னு சொன்னா, நீங்க கட்டாயமா எதிர்காலத்தில் சார் இப்போ இருக்கிற நிலைமையை விட்டு கொஞ்சம் உயர்ந்து வருவீங்க சார். கொஞ்சம் காசு கொஞ்சம் கூட சம்பாதிப்பீங்க சார். சரியா சார்? நான் வரேன் சார், போயிட்டு. நன்றி சார். கொஞ்சம் நில்லுங்களேன். என்ன இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்த்து சொன்னீங்க? அது ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு. அது ஒரு ட்ரிக்ஸ். அது எப்படி ட்ரிக்ஸ்? அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்கிறல சார், சும்மா சொல்ல மாட்டேன் சார். நீங்கள் இப்போ எனக்கு சொன்னால் தானே எனக்கு தெரியும். என்னை பற்றி நீங்கள் எல்லா விஷயத்தையும் சொன்னீங்க. இப்போ நீங்கள் அதை எப்படி சொன்னீங்கன்னு சொன்னீங்கன்னா தானே நான் புரிஞ்சு கொள்வேன். எனக்கு ஆச்சரியமா இருக்கு நீங்கள் என்ன பற்றி சொன்னதெல்லாம். நீங்கள் சார் ஒரு 5000 ரூபா தந்தா சார் ட்ரிக்ஸை சொல்லி தருவேன். 5000 ரூபாயா? ட்ரிக்ஸ் நான் சொல்லி தந்த மாதிரி நீங்கள் 4-5 பேருக்கு சாத்திரம் பார்க்கலாம் சார். சாத்திரம் பார்த்து உழைக்கலாம். 5000 ரூபா. நான் இப்போ உங்கள்ட்ட 100 ரூபா, உங்களை மாதிரி 10 பேரை பார்த்தேன்னு சொன்னால் 1000 ரூபா உழைச்சிருவேன் சார். இதை மாதிரி நான் 5 நாளைக்கு போக்கில் 5000 ரூபா உழைச்சிருவோம். 10 நாளைக்கு போக்கில் 10000 உழைச்சிருவோம். சில நேரத்தில் ஒரு நாளைக்கு 100-150 பேர்லாம் பார்த்தேன்னா சார் லட்சக்கணக்கில் உழைக்கலாம் சார். பயங்கரமான சொல்லி 10 பேர் 10 50 1 லட்சம் தானே பார்க்குறது தாங்க சார். 5000 ரூபா பெரிய காசை நினைக்கப்படாது சார். 5000 ரூபா தானே சார். என்ன செய்ய போகிறோம் நம்ம 2 கிலோ கோழியை வாங்கி ஒரு 4 நாளைக்கு சாப்பிடலாம். அவ்வளோ வேறு எதுவும் செய்யலாம், இல்லை ஒன்றும் செய்யலாம். சரி சார், ட்ரிக்ஸ் என்னன்னு சொன்னால் சார், நீங்கள் இதை கொஞ்சம் பழகிக்கணும் சார். அது பழகிக்கணும். அது எதுக்குன்னு சொன்னால் சார், முன்னுக்கு சாத்திரம் சொல்கிற ஆளுக்கு இது இப்படி காட்டினா தான் அவர் நம்புவார் சார். நீங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன் சார். அதை நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இதை மாதிரி நீங்கள் யாருக்கு சாத்திரம் பார்க்கணுமோ அவரை ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவரை பற்றி சொல்லலாம் சார். பாய்.